அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யோகங்களில் முதல் யோகம் விஸ்கம்பம் அப்படின்ற யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ முதல் யோகமாக விஸ்கம்பம் அப்படின்ற யோகத்தில் பிறந்தவங்களுக்கு பலனும் பரிகாரங்களும் பார்க்கலாம். யோகி சனி பகவான் பூசம் நட்சத்திரம், அவயோகி சந்திரன் திருவோணம், அதிதேவத யமன் விஸ்கம்பம். நல்ல கல்வி யோகம் இருக்கு உங்களுக்கு. வாக்கால தொழில் செய்வாங்க. முதலில் இல்லாமல் செய்யும் தொழில் அதிக லாபம் தரும். விஸ்கம்பம் காலபுருஷனுக்கு அவயோகி சந்திரன் 10ல் இருக்கிறதுனால முதல் தொழிலில் நஷ்டம் இருக்கும். 4 சனி யோகியா இருக்கிறதுனால நல்ல கல்வி வரும். படிக்காத மேதையாக கூட இருப்பாங்க. கல்வியில் தடை இருந்தாலும் 4 பூசத்துக்கு உண்டான குணங்களை இருக்கும். அதாவது சனி பகவானுடைய குணங்கள். இவர் வீட்டில் குறைஞ்ச வயசில் இறந்து போனவங்க இருப்பாங்க. 10ல் அவயோகி நட்சத்திரம் இருக்கிறதுனால பத்திரம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். சோசியல் கார்போன் பிரச்சனை, வளர்ச்சியில் பிரச்சனை இருக்கும். முதல் வேலை செய்வாங்க, அதுக்கு பின்னாடி தான் தொழில் அமையும். சொத்து அமைதில் நல்ல யோகம் இருக்கும். ஒரு சொத்து அல்லது வீடு வாங்கினால் அடுத்தடுத்து இன்னொன்று மற்றொன்றுன்னு அமைஞ்சிட்டே போகும். குடும்பத்தில் காதல் திருமணம் இருக்கும். இவர்களுக்கு கடகத்தில் நிற்கும் கிரகம் நன்மை செய்யும். கடகராசியில் இருக்க கிரகம் நன்மை செய்யும். தசாபுத்தி காலமும் நன்மையாக இருக்கும். நவாம்சத்தில் கடகத்தில் இருந்தாலும் சரி நன்மை தான். தாய் நல்லா இருப்பாங்க. தாய் மேலே அதிக பாசம் இருக்கும். தாயிட ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு. ஜாதருக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். நீர்கண்டம் இருந்தாலும் தப்பிப்பாங்க. தாயோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். தாய்க்கு கால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். தாய்க்கு வீசிங் தொந்தரவும் இருக்கும். மூத்த சகோதரனாலும் சித்தப்பானாலும் ஆதாயம் இருக்கு. மூத்த சகோதரத்துக்கு வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வரும். ஜாதகருக்கு சனி திசை நடந்தால் மூத்த சகோதரருக்கு பல பிரச்சனைகள் வரும். சித்தப்பாருக்கு கண்டமும் வரும். இவருக்கு நல்ல நேரம் யமகண்ட நேரம் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் ராஜா தர்மா அப்படி முதல் எழுத்து வி வரும். இவர்கள் எதிரிய வெற்றி பெறுவாங்க அல்லது எதிர்ப்பவங்க தொல்லைக்கு ஆளாவாங்க. 4ஆம் இடம் பண்ணை வீடு, ஆடு மாடு வளர்த்த குடும்பம். விவசாயம் பண்ணலாம், தண்ணி கிடைக்கும். பண்ணை சார்ந்த தொழிலாக அமையும். வீட்டிலேயே தொழில் செய்வாங்க. 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். அமானுஷ்ய அறிவு இருக்கு. ஜோதிடம் நன்று. வாஸ்து நியூமாலஜி நல்லா வரும். மாமியார் பிரச்சனை உடையவங்களா இருப்பாங்க. இவர்கள் கர்மம் செய்யும் நாள், கலந்து கொள்ளும் நாள் திங்கள் செவ்வாய் அன்னைக்கு தான் வரும். விஸ்கம்பம் யோகத்தில் பிறந்தவங்க யாராவது ஆலோசனை சொல்லிட்டே இருப்பாங்க. வீட்டில் தர்மராஜா ராஜா பெயர் இருக்கும். உங்களை பார்த்தாவே மற்றவங்க பயப்படுவாங்க. விஸ்கம்பம் யமன், அதனால் மருத்துவமும் இருக்கும். ஒவ்வொரு அதிதேவின் குணமும் அம்சமும் ஜாதருக்கு இருக்கும். கடக ராசியில் பூசம் யோகி, மகர ராசியில் திருவோணம் அவயோகி. எங்கள் வீட்டில் கடகம் மகரம் ராசி அல்லது லக்னமாக வீட்டில் இருப்பாங்க. சனி நட்சத்திரம் விருச்சகம் மீனத்தில் இருந்தாலும் இதுவும் வீட்டில் உள்ளவருக்கு ராசி லக்னமாக வரும். பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் குடும்பத்தில குழந்தைய வருவாங்க. அவயோகி
சந்திரன் நட்சத்திரமும் வரும். திருவோணம், ரோகிணி, அஸ்தம். இன்சியல் TKV முதல் எழுத்து உள்ளவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. MTM மகரம், திருவோணம், அவயோகி நட்சத்திரம். இந்த நட்சத்திர பேரும் அங்கே வரும். குடும்பத்தில் TM என்ற முதல் எழுத்தில் உள்ளவங்க பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவயோகி நட்சத்திரம் இன்சியல் MT என்ற எழுத்துல குழந்தைகளுக்கு ஜாதகர் பெயர் வைக்கக்கூடாது. அப்படி பெயர் இருந்தால் மாற்றிடுங்க. MT அப்படின்ற பெயர் வந்தால் கூட்டாளியே ஆகாது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் அவயோகி சந்திரன். அதனால் MT அப்படின்னு முதல் எழுத்து கூட்டாளிக்கு வரக்கூடாது. தொழில் செய்பவருக்கு அது ஆகாது. தொழில் ஸ்தாபனத்துக்கு MT அப்படின்னு எடுத்து இன்சியலாக வைக்கக்கூடாது. வழிபாடு: திங்கள் அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு ஈஸ்வரனுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்க. பால அபிஷேகம் செஞ்சால் நன்மை நடக்கும். அடுத்த பதிவில் பிரீத்தி யோகத்தில் பிறந்தவங்களை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.